ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி. என் செல்ல குழந்தையே, வாழ்க்கை என்பது எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்காது. தடங்கல்களும் தடைகளும் மேடும் பள்ளமும் இருக்கத்தான் செய்யும். ஏனெனில் வெற்றி பாதை அவ்வளவு எளிதானதல்லவே. எது வந்தாலும் தள்ளிவிட்டு நகர்ந்து செல், எது நிகழ்ந்தாலும் கடந்து செல். உன் இலக்கென்பது நீ எங்கு சென்று சேர வேண்டுமோ அதன் மீதுதான் இருக்க வேண்டும். இடையில் இருக்கும் இடையூறுகளுக்கெல்லாம் கவலைப்பட்டு உட்கார்ந்து விட்டால் மேற்கொண்டு அடிகளை யார் எடுத்து வைப்பார்? இயற்கையின் விதி என்பது எதுவென்று தெரியுமா? வெற்றியின் பாதைகள் கரடு முரடாக இருக்கும். ஆனால் வெற்றான பாதைகளில் எந்த தடங்கல்களும் இருக்காது. நீ வெற்றான பாதைகளில் சென்றால் அங்கு எதுவும் இருக்காது. அதனால்தான் கரடு முரடான பாதையில் நீ சென்று கொண்டிருக்கிறாய். வெற்றி வேண்டும் என்றால் பாதை இப்படிதான் இருக்கும் செல்லமே. எத்தனை தடங்கல்கள், எத்தனை இடையூறுகள் வருகிறதோ அத்தனை நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். இங்கே வெற்றி பெற பிரார்த்தனைகள் மட்டும் போதாது. முயற்சியும் தன் நம்பிக்கையும், அதற்கும் மேலாக இந்த கிருஷ்ணன் மீதான நம்பிக்கையும் மிகவும் முக்கியம். உன்னுடைய இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அடுத்தடுத்த காரியங்களை நீ செய்துதான் ஆக வேண்டும். இருக்கும் இடத்தை விட்டு நகர்ந்துதான் ஆக வேண்டும். எப்படி இத்தனை கஷ்டங்களை தாங்குவது, எப்படி இத்தனை கடினமான பாதையை கடப்பது என்றெல்லாம் நீ வருந்துவதற்கு ஒன்றுமில்லை. நீ நடக்க மட்டும் ஆரம்பி. அதற்கு மேல் உன்மேல் விழும் ஒவ்வொரு அடிகளும், நீ விழும் ஒவ்வொரு அடியும் அடுத்தடுத்த பாதையினை உனக்கு காட்டிக்கொண்டே செல்லும். இப்பொழுது புரிகிறதா? உன் வாழ்க்கையும் உன் நிலைமையும் அப்படியே இருப்பதற்கும் அல்லது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்வதும் உன் கைகளில்தான் இருக்கிறது. ஏனென்றால் எனக்கான வேலையை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான முயற்சியை நீ செய்ய துவங்கு. நிச்சயமாக உன் முயற்சிக்கான பலனை 100 மடங்காக நான் உனக்கு தருகிறேன். உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற போகிறேன். நீ இழந்ததை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிறது. என்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடைகிறது. இன்று முதல் உன்மேல் விழும் பார்வை உன் அப்பா என்னுடைய பார்வை. மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழத்தான் போகிறது. ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திளைக்கத்தான் போகிறாய். இது சத்தியம். உன்னை அரவணைப்புடன் என் கருவறையில் காப்பேன். இனி உன் வாழ்வில் குறை என்பது கிடையாது. சகலமும் நிறைந்து சந்தோஷமாக வாழப்போகிறாய். இதுவெல்லாம் நடக்குமா என்று சந்தேகத்துடன் தானே கேட்டுக்கொண்டிருக்கிறாய். முதலில் உன் சந்தேகத்தை தூக்கி எறி. உறுதியான நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேள். முதலில் உன் வாழ்வை நீ நம்பு. உன் துன்பங்கள் முடிவிற்கு வரப்போகிறது என்பதை உணர முயற்சி செய். எத்தனை உறுதியாக என் வார்த்தைகளை நீ நம்புகிறாயோ அத்தனை உறுதியாக உனக்கு சேர வேண்டியவை உன்னிடம் வந்து சேரும். நீ கேட்டவை எல்லாம் நான் உனக்கு தருவேன். என்னை நம்பியவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவது மட்டுமே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அதற்காக சிறிது சோதிப்பேனே தவிர என் பிள்ளைகளை அப்படியே ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன்.
எனவே எந்த சந்தேகமுமின்றி உறுதியான நம்பிக்கையோடும் என் மேலான உரிமையோடும் எதை வேண்டுமானாலும் கேள். உன்னுடைய ஆசை நியாயமானது என்றால் அதை நிறைவேற்றி வைப்பது என் பொறுப்பு. கூடிய விரைவில் சகலமும் பெற்று குறையில்லா வாழ்வை சந்தோஷமாக வாழப்போகிறாய். குறித்து வைத்துக்கொள், இது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது என் சத்திய வாக்கு. பலித்தது என்று நன்றி சொல்ல என்னை தேடி வருவாய். என் கண்களை பார்த்து நன்றியும் கூறுவாய். உறுதியாக நம்பு, நிச்சயம் நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணா போற்றி.